ஹாய் எவ்ரிவான், ஐ எம் சாரா, டிப்ளமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங். நான் எடுத்துக்கொண்ட டாபிக் என்னவென்றால் மனநிலையும் மனித வாழ்க்கையும். மனநிலை என்பது மனிதர்களின் நடத்தை, உணர்ச்சி மற்றும் அவர்களின் தற்போதைய நிலையாகும். மனிதன் மனநிலை இரண்டு வகைப்படும்: நேர்மறை, எதிர்மறை. நேர்மறை உதாரணம் உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சி என்பன நேர்மறை மனநிலையாகும். அதாவது கூறப்போனால் எதிர்மறை மனச்சோர்வு, கவலை என்பது ஆகும். மனநிலை உருவாகுவதற்கான காரணங்கள்: மனநிலை திடீர் என்பது உருவாகவில்லை. சமூக சூழல், குடும்ப சூழல், பொருளாதார மற்றும் அதன்படியால் உருவாகின்றது. உருவாவதற்கான காரணங்கள் இவையெல்லாம் காணப்படுகின்றது. குழந்தை பருவத்தில் கூறப்பட்ட குழந்தை சமூக சூழல் காணப்படுகின்றது. ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு அடிப்படையிலான வளர்ந்து வருகின்றார்கள். அவர்களின் நிலையை பொறுப்பன ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து வளர்கின்றார். அதாவது அவள் குடும்ப சூழலில் வளர்கின்றார்கள் என்று சொன்னால், அதாவது சிறுவயதிலே இருந்து அவர் கஷ்டமான நிலைக்கு இட்டுச் செல்கின்றார். அதே போல சிறுவயதிலே இருந்து அவர்களின் நடத்தைகளை எப்போதும் புறக்கணிக்கப்பட்ட ஒருவர் பெரியவளாக தனிமைப்படுகின்றனர். உதாரணம் கோபத்தில் இருக்கும்போது எடுக்கும் முடிவுகள் எப்போதும் தவறானதாக காணப்படும். சந்தோஷத்தில் இருக்கும்போது முடிவுகள் எப்போதும் சரியாகத்தான் காணப்படும். ஆகவே மனநிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். தேங்க்யூ.